இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு 14லேருந்து 30 வயசு ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை நிச்சயமாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வயசை தாண்டினவங்க நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுறாங்க, அதாவது சோகமாக இருக்காங்க. இதுக்கான காரணம் இந்த புத்தா சொன்ன மாதிரி இந்த ட்ரபிள் இஸ் யூ திங்க் ஹேவ் அ டைம், அதாவது டைம் இருக்குன்னு சொல்லியே உங்கள் காலத்தை ஓட்டிடுறாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது வேக்கப் கால். எல்லாரும் இதுலேருந்து வெளில வந்துருங்க. இங்கே உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 99% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் ஆவரேஜாகவும் தான் இருக்காங்க. யாருமே அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போக முடியல. ஒரு சாதாரண எம்ப்ளாயோ, சாதாரண ஆஃபீஸராவோ, சாதாரண ஸ்டூடெண்ட்டாவோ இருந்துட்டு தான் எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ நினச்சிக்கோங்க, இப்போ வர 2024 வருஷம் ரொம்ப சூப்பரான வருஷம். அந்த ஒரு வருஷத்தில் நான் முன்னேறி காம்பேன், நான் சாதிச்சு காம்பேன், என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க. இந்த உலகத்திலே நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. சுவாமி விவேகானந்தா சொன்ன மாதிரி இந்த இளம் வயது தான் உங்களுடைய பொன்னான நேரம். இந்த நேரத்தை யாரும் வீணடிக்காதீர்கள். ஏனென்றால் இளம் வயதில் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்களை மீதமுள்ள வாழ்க்கையில் எடுத்து செல்லும். நீங்க இப்போ வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளில வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ தேவையானது எல்லாமே இந்த ஒரு வயசுல கிடைக்கும். இந்த ஒரு வயசுல உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கான நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருங்க. ஏன்னா இந்த ஒரு வயசுல தான் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வயசை தாண்டி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்றேன், இந்த ஒரு ஏஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் நீங்க உங்க டைமை வேஸ்டே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான டிசர்வ் பண்ண ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் சம் டைம் போட்டு தான் ஆகணும். இந்த ஒரு டைம்ல நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சதுனால நீங்க ரொம்ப ஜாலியாகவே இருந்துட்டீங்கன்னா மீதம் உள்ள உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும். அப்ப யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் யோசிச்சா ஒரு பயனும் கிடையாது, உங்களோட ஏஜும் பார் ஆகிடும். அதனால் இந்த ஒரு வயசில் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. படிக்கணுமா படிங்க, வெளிநாட்டுக்கு போகணுமா போங்க, எங்கே போய் படிக்கணுமோ எவ்வளோ படிக்கணுமோ படிங்க, புதுசாக கற்றுக்கணுமா கற்றுக்கோங்க, எதாவது புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணணுமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணுமா, ஒரு கம்பெனி தொடங்கணுமா, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனால் ஒன்று தான், டைமை மட்டும் வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சினிமா பிடிச்சிருக்கா, சினிமா ஃபீல்டுக்குள்ளே போங்க. எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் உங்கள் திறமையை காமிச்சு நீங்கள் கலக்குங்க. உலகத்தில் முக்கால்வாசி பேர் பிளான் போடுறது நார்மலாக நம்ம போனாலே நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான். ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்ப நிறைய கல்கள், நிறைய ஏணிகள், நிறைய சறுக்கல் ஏறல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த உலகத்தில் யாரும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை முன்னேறிட விட மாட்டாங்க. நம்ம காலை பிடிச்சி இழுப்பாங்க, நம்மளை படிக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் யார் மூலமாக அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்போயாவது யோசித்து செயல்படுங்க. எப்பயுமே ஒரு பிளான் போட்டு செயல்படுங்க. நீங்கள் ஒரு வேலையை இப்போ செய்கிறீங்க, அதுக்கான பலன் இப்போயே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதுக்கு கொஞ்சம் அமைதி, அதாவது பேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஒரு வேலைக்கான ஒரு பலன் உங்களுக்கு லேட்டாக தேடி வந்தாலும் அது கன்ஃபார்ம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு அந்த வேலையை தொடங்கி அதுக்கு நாளைக்கே ரிசல்ட் வரணும்னா அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வாட்டியே சக்ஸஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் டைம் எல்லாம் போட்டே தான் ஆகணும். எலன் மஸ்க் சொன்ன மாதிரி ஸ்டாப் ஹேவிங் பேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் யுவர் செல்ஃப் ஹவு கேன் ஐ கம்ப்ளீட் மை 10 years பிளான்ஸ் இன் 6 months. அதாவது உங்கள் 10 வருஷ பிளானை எப்படி 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஆகணும். இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னோட தோல்விக்கு காரணம் அது இது எது வேணாலும் சொல்லுங்க, ஆனால் வெற்றிக்குனா ஒன்று தாங்க, அது உழைப்பு தான். நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைக்கிறீங்களோ அதுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் உழைக்காமல் ஹார்ட் ஒர்க் போடாமல் இந்த ஒரு வயசில் சிகரெட்டு, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தர பாக்கெட் மணியை செலவு பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு நாள் மணி இருக்காது. எவ்வளோ நாள் தான் அவங்களும் தந்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் உங்களை யாராவது கேட்க தான் போகிறாங்க, என்னடா இந்த வாழ்க்கையில் பண்ண எவ்வளோ தான் சம்பாரிச்சு அப்படின்னு யாராவது ஒரு நாள் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுப்பீங்கன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் காலேஜ் லைஃப் வரைக்கும் தான், இன்னும் ஒரு ஆஃபீஸ் லைஃப் வரைக்கும் தான். அதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு உண்மையாகவே மணி வேணும். இந்த வாழ்க்கையே மணியை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட மணி இல்லைன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறது ரொம்ப லேட்டு தான். என்னோட ஒரு தளம் தான் இந்த ஒரு யூடியூப். இந்த யூடியூப் மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் எவ்வளவோ ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எதை வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடலாம், ஆனால் சும்மா போடக்கூடாது, ஒரு பேஷனோட போடணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், அது சும்மா பேஷனுக்காக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் காசை ஜென்ரேட் பண்ணணும். இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் எத்தனையோ தொழில்கள் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பிடிச்ச தொழிலை நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சக்ஸஸ் ரிஸ்கையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்க போகுது, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுக்க போகுது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 14லேருந்து 30 ஏஜ் ஆன பேருக்கு உங்களுக்கு மேரேஜ் நடக்கலாம், உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரலாம். அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இது எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மொத்த வாழ்க்கையும் கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது ஒரு கொஷின் மார்க்கில் வந்து நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ணுறது, எங்கடா போகிறது அப்படின்னு.
அதனால் இந்த உலகத்தில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கலாம். அந்த ரிஸ்க்கெல்லாம் உட்காந்து கால்குலேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நம்ம பிறக்கிறதே ஒரு ரிஸ்க்கு தான். அந்த ஒரு ரிஸ்க்கை தாண்டி வரோம்ல, அதே மாதிரி தான் ரிஸ்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிட்டே தான் போதும். ஐயோ அதில் அவ்வளோ ரிஸ்க் இருக்கே, யாராவது நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அவங்கள பார்க்குறப்ப அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அவங்களால நம்மளுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும். ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்மளாலேயும் எதாவது முடியும், நம்மளாலேயும் எதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இயங்குதல் இருக்கும். இந்த உலகத்தில் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் ப்ரொஃபஸரே ஆயிருக்காங்க. ஃபுட்பால் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிரிக்கெட் தான் விளையாடுவார். ஆனால் அவரே பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆனால் எப்படி இருக்கும், அவர் தாங்க ரொனால்டோ. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா வாழ்க்கை நம்மளை அப்படி எடுத்துகிட்டு தாங்க செல்லும். இந்த 3 Idiots படத்தில் வர மாதிரி தாங்க, எல்லாமே சரியாயிடும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டமானது. நமக்குன்னு நிறைய கனவுகளோடு நம்ம பிறந்துக்கிட்டு இருக்கோம். அப்துல் கலாம் சொன்னது ஒன்று ஞாபகம் வருதுங்க. அதாவது கனவுன்றது உங்கள் தூக்கத்தில் வரக்கூடாது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது தான் அந்த கனவு. அதனால் உங்கள் கனவு நோக்கி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிங்க. அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, என்னால் முடியும், என்னால் இந்த டைமில் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லணும், அது உங்ககிட்டே தாங்க நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் எவ்வளோ அளவு நீங்கள் உங்கள் மனசாட்சி உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ, உங்களால் முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. சாதாரணமாக லோயலா காலேஜில் படித்த பையன் இப்போ சாஸ்ன்ற பிராண்டு மூலமாக இந்த உலகத்தையே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். அனிருத், ஜிவி பிரகாஷ், அசல் கோளாறு அவங்க எல்லாருமே இந்த ஒரு பிராண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கலாம், நீங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கலாம். அதனால் உங்கள் வேலை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு இப்போ படிக்க பிடிக்கலையா, கொஞ்ச நேரம் மூடி வைங்க. என்னால் முடியும், என்னால் படிச்சிட முடியும், என்னால் இந்த டாப்பிக்கை இன்றைக்கி முடிக்க முடியும் அப்படின்னு உங்கள் மேலே தன்னம்பிக்கையை வச்சு அதை செய்யுங்க. கன்ஃபார்ம் நீங்கள் முடிப்பீங்க. நீங்களும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆவீங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். நான் 12th ஒரு டெஸ்ட் எழுதியிருந்தேன். அதில் 2 ப்ரோக்ராம் தான் கேட்டாங்க. அந்த 2 ப்ரோக்ராம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு நேரத்தில் மேம் செம்மையை எல்லோரும் முன்னாடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் முன்னாடி திட்டினதால எனக்கு கொஞ்சம் அவமானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து ப்ரோக்ராம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி செயல்படுதுன்றதை நல்லபடியாக பண்ணி எனக்கு வந்த ஒரு மிட்டம் டெஸ்ட்டில் அந்த ஒரு மார்க்கை நான் நிரூபித்து காமிச்சேன். கிளாஸில் எல்லோரும் முன்னாடி இவனை மாதிரி படிங்கடா அப்படின்னு சொன்னாங்க. நான் 12th எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே மிட்டம் டெஸ்ட்டே எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு மார்க். ஃபஸ்ட்டு திட்டுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ எடுக்காதரா அப்படின்னாங்க. ஆனால் பாராட்டுறப்ப வாய் அடைச்சி போய் நின்ட்டாங்க. இதுக்கான காரணம் அவங்க அவமானப்படுத்தினதுனால தான். அவங்க அவமானப்படுத்தலைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க ஃபஸ்ட்டு அவமானப்படுத்தி அவங்க முன்னாடி பேர் வாங்கணும் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். கஷ்டப்பட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்லேயே நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து காமிச்சேன். கிளாஸில் அவ்வளோ பாராட்டு கிடச்சி. வாழ்க்கைனா குட்டி குட்டி அவமானங்கள் வரதான் செய்யும். அந்த அவமானங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வெறுத்துடக்கூடாது. அந்த எப்படி அந்த அவமானத்துலேருந்து வெளியில் வர்றதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்களாக தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்பா அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 14லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 வருஷம் கிட்டே இருக்கும். அந்த ஒரு வருஷத்தை நீங்கள் முக்கியமாக நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மாவே உட்காந்து ரீல்ஸை பார்க்குறது, அடுத்து என்ன செய்ய போகிறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றுறது, இந்த கேம்ஸ் விளையாடுறது, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படின்னு எக்கச்சக்கமான கேம்ஸ் நம்மளோட முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது உங்களால் மட்டும் தாங்க முடியும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக நன்றி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.